பாப்பா நீங்க சொல்லுங்கம்மா, பெருங்காயம் சமையல்ல எதுக்கு யூஸ் பண்றாங்கம்மா? சாம்பார், சாம்பார், ரசம், ரசம், காரக்குழம்பு. அது லாவண்யக்கா சொல்லிட்டாங்க. சரியா? தெரியாது, அது சமைக்கிறாள்கிட்ட போய் கேளியா. என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு. பெருங்காயம், பெருங்காய தூள்லாம் சொல்றோம்ல, இது எதுக்காக சமையல்ல பயன்படுத்துறாங்க பாப்பா? சமையலை சேர்ந்தது. அது சமையல் செய்யறவன்ட்ட போய் கேளியா. ஏன்ட்ட வந்து கேட்ட படிக்கிற பிள்ளை. ஆமா, குமுதா ஆப் என்னாச்சு? குமுதா ஆப் பாயமாட்ட கடை தெரியும். பாயமா அந்த பெருங்காயத்தூள் சாம்பாருக்கு, ரசத்துக்கு, அச்சாருக்கு. அச்சாரத்துக்கு? அச்சாரம்னா இது ஊறுகாய். ஊறுகாக்கா? அதான் பேர் அச்சாரமா? எந்த ஊர் பாசை இது? ஆமா, ஊறுகாக்கு அச்சாரம்னு ஒண்ணு வச்சிருக்கோம் நாங்க. நாங்க மச்சானப்பா திங்கள் அப்படின்னு அச்சாரத்தை இப்பதான் கேள்விப்படுறேன். சரி, அச்சாரன்னு சொல்ல மாட்டாங்களா ஹிந்தியில, உருதுல எல்லாம்? ஹிந்தி உருதுல சொல்லுவாங்களா ஐயா? நீ அந்த பக்கம் போனா தானே. இதே பஸ் தாம்பரம் பஸ் ஸ்டாண்டே சுத்தி சுத்தி வந்தா உனக்கு எப்படி தெரியும்? இப்ப பாயமா சொல்ல போறீங்க. இந்த பெருங்காயம் வந்து உடம்புக்கு நல்லது தானே? ஆமா. இது என்னெல்லாம் சேர்த்து தயார் பண்றாங்கம்மா? அது தெரியாது எனக்கு. ப்ளீஸ் அதை மட்டும் என்கிட்ட கேட்க. வாங்கிட்டு வந்தமா, குழம்புக்குள்ள கொட்டினமா, அப்படி உருட்டி அடிச்சமா போடுவாங்க, அதுதான் தெரியும். எல்லாரும் போட்டாங்க, நானும் போட்டேன்யா. அது எதுல தயார் பண்றேன்னு என்கிட்ட வந்து கேட்காதயா. இருந்தாலும் கார்த்திகா சொல்லுவாப்ல, வா கார்த்திகா, இந்த பெருங்காயம் எதுல தயார் பண்ணுவாங்கம்மா? என்னென்ன பொருள் சேர்த்து தயார் பண்றாங்கம்மா? பார்த்ததில்லை நான். பார்த்ததில்லை. அதையும் பார்த்தது இல்லையா? நான் அடுப்பையும் பார்த்ததில்ல, கிச்சனையும் பார்த்ததில்ல, பெருங்காயத்தையும் பார்த்ததில்ல. அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டா இந்த கேள்விக்கு நான் பதிலையும் பார்த்ததில்ல. சரியா பாப்பா? நீங்க என்னமா நினைக்கிறீங்க? நோ ஐடியா. நோ ஐடியா, நோ ஆன்சர். நீ நிக்க வேண்டிய இடம் எது இல்ல, போய் கக்கிசிட்ட போய் நில்லு. ஓகே பாஸ். Healthy food from our tradition.